தடம் நோக்கி எங்கள் டீம் நாங்களும் வந்துட்டோம் நண்பா. நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் சுமார் 5 மணி நேரம் ஓடிட்டு வந்துருக்கோம் நண்பா. 2 மணி நேரத்தில் வர வேண்டிய இடத்துக்கு நம்ம 5 மணி நேரத்துக்கு வந்து செஞ்சுருப்போம். நண்பா நான் விழுந்துட்டா என் பாடியை தூத்துடி மட்டும் கொண்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் நான் ஏதாவது தடிக்க விழுந்தா இதே என் கடைசி விழாதான் இருக்கும். அது அப்படின்னு செம்ம ஒஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. கரடும் நேருமாக தான் இருக்குது. லேடிஸை மேக்ஸிமம் கூப்பிட்டு வராங்க. கூட வந்து ஒருத்தர் வந்து சாவர நன்மையில் இருக்கார். அவர் தான் தடம் நோக்கி எங்கள் டீம் நாங்களும் வந்துட்டோம். இப்போ நாங்கள் ரொம்ப மனிதர்களே காட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இங்கே எங்கேயும் மனிதர்கள் நடமாடுறதுக்கான எந்த ஒரு அறிவும் இல்லை. இந்த இடத்த பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கள் பாய்ஸ் மட்டும் தான் இருக்கோம். ஆனால் இப்போ இது வரைக்கும் சாப்பாட்டுக்கு நாங்கள் எதுவுமே ரெடி பண்ணல. இதான் தண்ணி கரெக்டாக தண்ணீர் இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ குளிக்கிற இடத்த பார்க்க போகிறோம். அங்கே பாதை ரொம்ப மோசமாக இருக்குது. நானும் எங்கள் நண்பர்களும் இந்த பாதையில் தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இங்கே ஸ்லிப் ஆகுது, பாதை ஃபுல்லாகவே ஸ்லிப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நாங்களே நண்பா நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் சுமார் 5 மணி நேரம் ஓடிட்டு வந்துருக்கோம் நண்பா. இது இப்போ வெறும் 100 கிலோமீட்டர் தான். அது 5 மணி நேரம். எங்கள் டீமை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டீமு. இந்த மாதிரி ஒரு டீம் கிடைக்குன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். பாருங்க இந்த தடா பிளேஸ், இந்த இடத்துக்கு தான் வரல. தடா பிளேஸ் தாங்க குளிக்கிற இடம் வந்துச்சுன்னு சொல்ல. கரடி நண்பா இங்கே கரடி இருக்குன்னு சொல்கிறாங்க, புலி இருக்குன்னு சொல்கிறாங்க. டேய் கரடி பாருங்க பெரிய பாம்பு. டேய் மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் ஒரு 20, 22, 24 அந்த மாதிரி வயசுலேயே வந்துருங்க. சுமார் 28, 29 வயசுலாம் வச்சுக்கோங்க. 30, 32 வயசாகுது. 28 சச்சியம் மூச்சு வாங்குது. சுகர் டேப்லெட்டு, வாமி டேப்லெட்டு, என்னென்ன டேப்லெட் இருக்கோ அத்தனையும் எடுத்துக்கோங்க. கூட வந்து ஒருத்தர் வந்து சாவர நன்மையில் இருக்கார். அவர் தான் அந்த கார்த்தி. வயசு அதிகம், கல்யாணம் ஆகலை, மனசில் டிப்ரெஷனு, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இப்போவும் எங்கள் கூட வரேன்னா என்ன காரணம்? இங்கே வந்தாலும் ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்காதா அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. அது ஒரு ரெக்கார்ட் ஆகிட்டு. கார்த்தி இந்த வீடியோ நாங்கள் எடுத்தோம். கார்த்தி கடைசியாக கேளு. டேய் பார்க்க டேய் இப்போதான்டா டேய் அப்படியே துலுக்கு சல்மான் மாதிரி துலுக்கு மாதிரியே இருக்க. நண்பா ரொம்ப மூச்சு வாங்க நண்பா. ஏய் வெள்ளைக்கவி லெவலுக்கு இல்லை. ஏய் இங்கேயே சின்ன ஃபால்ஸ் இருக்கா, இங்கேயே குளிச்சுட்டு போங்கடா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் குளிக்க மாட்டாங்க பசங்க. அவங்க தேவை பெரிய ஃபால்ஸாக இருக்குமா. பார்ப்போம் பெரிய ஃபால்ஸு நம்மளுக்கு சர்ச் பண்ணுவோம். டேய் டேய் இதெல்லாம் பார்க்கும்போது வெள்ளை கவிக்கு வந்த மாதிரியே இருக்குடா. நல்லா யோசிச்சு பாரு. டேய் இதில் இறங்கும் போது இவ்வளோ கரெக்டாக இருக்கும்டா. டேய் அங்கேயாவது பேக் இருந்துச்சு, இங்கே ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு முன்னாடி ஒரு லவ் ஜோடி போகிறாங்க, அவங்க ஜாலியாக கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் பசங்களோட மட்டும் தான் வந்துட்டு இருக்கோம். இதுதான் எங்கள் டீம். ஃபேமிலியும் வராங்க, லவ்வர்ஸும் வராங்க. ஆனால் கடைசி வரை நாங்கள் மொட்டை பசங்களாக தான் வரோம். கடவுள் கடவுள் யார் யாருக்கு என்ன கொடுத்துருக்கான்னு இதுலேருந்தே தெரியுதா? எங்களுக்கு கடைசி வரை இந்த மாதிரி மொட்டை பசங்களோட தான் வந்துட்டு இருப்போம். ஃபேமிலின்னு ஒன்றும் எங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட விளாட்றோம். நாங்கள் என்ன குழந்தையாவே விளாண்டுக்கிட்டு இருக்கோம். டேய்
டேய் என்னோட பள்ளமாக இருக்கு. டேய் இதெல்லாம் சொல்லலையாடா கூட்டு வரும்போது. பிளான் போட்ட அறிவழி யாரு? டேய் டேய் சட்டா நீ தான் பிளான் போட்ட நண்பா கல்லு காலை தட்டுப்படுது. நண்பா நான் விழுந்துட்டா என் பாடியை தூத்துடி மட்டும் கொண்டு போயிருங்க. அது தண்ணி கலக கொண்டு போயிடுறான். ஏன் என்னோட இதை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் நான் ஏதாவது தடிக்க விழுந்தா இதே என் கடைசி விழாதான் இருக்கும். இப்போ எல்லாம் ஆக்டிவாக இருந்தாங்க. இது சின்ன ஒரு ட்ரக்கிங் தான். எல்லாத்தையும் மூச்சு வாங்கி எவனும் பேச முடியும். டேய் கார்த்திக் உயிரோட இருக்காங்கடா. ஃப்ரெண்ட்ஸ் அவர் கார்த்திக் ஏற்கனவே உடனே சரியில்லை, அதனால தான். மற்றபடி நாங்கள் வேறு எதுவுமே எந்த ஒரு தப்பான எண்ணத்துலையும் நாங்கள் கேட்கல, நல்ல எண்ணத்தில் தான் கேட்டுக்கோம். சரியா கார்த்தி, தடா வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? இந்த பைக் ட்ரிப்பு வெறும் 100 கிலோமீட்டரை 5 ஹவர்ஸில் நீங்கள் கிராஸ் பண்ணி சின்ன சேல் ரெக்கார்ட் நம்ம டீம் படிச்சிருக்கு. அதை பற்றி மனசு வருத்தமாக இருக்குது. ஏன் என்ன 2 மணி நேரத்தில் வர வேண்டிய இடத்துக்கு நம்ம 5 மணி நேரத்துக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஏன் கொஞ்சம் காத்தால வெள்ளனை கிளம்பி வந்து நேரம் வந்திருக்கோன்னா வெள்ளை அடிச்சு கிளம்ப வேண்டியதான். நீங்கள் 5 மணிக்கு வர சொன்னதுக்கே 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். என்னங்க நீங்கள் 5 மணிக்கு தான் வந்துட்டோங்க. 5 மணிக்கு. ஆனால் இருக்கிற பிளேஸ் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இது இடம். ஆனால் ஃபேமிலியோட ஒன் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு தரமான இடம்னா இந்த இடம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை பேச்சுலர்ஸும் என்ஜாய் பண்ணலாம், இது லவ்வர்ஸும் என்ஜாய் பண்ணலாம். லவ்வர்ஸ் சொன்னீங்கன்னா காடு நிறைய இருக்கு, அதில் நீங்கள் சத்தியமாக என்ஜாய் பண்ணலாம். ஃபாரஸ்ட் ஏரியா தான். இங்கே வருங்க, அங்கங்கே ஏதாவது ஒரு அனிமல் இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு போர்டு வச்சுருவாங்க. அந்த ஆனால் அனிமல் இல்லை, 2 பையனும் பையனும் தான் இருக்காங்க. 18 அப்போ வாங்கிங்களா அப்படி தப்பாக மன்னிச்சுக்கோங்க. நம்ம யார் டீசனான பாடிசன். எங்கள் குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வரல. ஃப்ரெண்ட்ஸ் பட்டர்ஃப்ளை பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பட்டர்ஃப்ளை. இது தடா பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளைலாம் ஏமண்டி பறக்காதண்டி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பறக்காது. இந்த பாருங்க ஏமண்டி வாப்பா ஏமண்டி. ஏமண்டியா? இது தெலுங்கு தெரியாது. எல்லாம் படிச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு உங்களுக்கு? அவன் பாரு கை கால் கால் நடுங்க கூடாதுன்னு சொல்லி 2 பாக்கெட்லேயும் கையை விட்டு தொடைய பிடிச்சிருக்கான். ஆனால் எவ்வளோ கேவலம். அவர் வந்து 2 பாக்கெட்டில் கை வச்சிருக்கான். வச்சுட்டு என்ன சார் பண்ணுறீங்க இப்படி? ஒன்றும் சொல்லலை. பாதை அப்படின்னு செம்மக்கு ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த பாதையில் லேடிஸ் மேக்ஸிமம் யாரும் நடக்க முடியாது, அந்த அளவுக்கு பாதை இருக்குது பாருங்கள். இல்லை உங்களால் முடியும். உங்களை பாட்டு பாடிக்குவாங்க. உங்களை முடியாதுன்னு யாராவது சொன்னால் நம்ப முடியாது. அவங்கள இல்லை உங்களை தான். ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போவும் நம்பாதீங்க. ட்ரக்கிங் நீங்கள் தாராளமாக வரலாம். வராதிங்க. ட்ரக்கிங் வந்தால் கால் வலிக்கும், நடக்க சுத்தமாக முடியல. அதுவும் 30 வயசு மேலே தாண்டிக்கலாம் சத்தியமாக வராதிங்க. செட்டாக வீட்டில் போய் இப்போ நல்லா தான் இருக்குது நடக்க. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் முட்டு வலி நாளைக்கு எல்லாத்தையும் வரப்போகுது. கார்த்திகெலாம் முட்டு வலின்னு ஏற தாண்டுற பிளேஸ்லாம் பாருங்க பசங்க. ஆனால் நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பாட்டு போட்டாங்கன்னா இங்கே ஒரு டான்ஸை போட்டு போயிடலாம். டான்ஸ் ஆடுறதா முக்கியம். கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம், லெஃப்ட் ரைட்டு, அவ்வளோதான். அப்படியே போ. மெண்டல் அரே மெண்டல் 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 மெண்டல். ஐயோ ஏங்க குமாவட்டி வாங்க பையா, எனக்கு கண்ணு தெரியும் வடி பையா. வச்சுட்டேன் பார்த்துக்கோ. ரொம்ப கேவலமாக இருக்குது.
நடக்கிற பாதையை மட்டும் பாருங்கள். கரடும் மேலுமாக தான் இருக்குது. லேடிஸை மேக்ஸிமம் கூப்பிட்டு வராங்க. ஆனால் வைப் பண்ண நினச்சிங்கன்னா சரியான பிளேஸு. ஆனால் வைப் பண்ணுறதுக்கு உண்மையாக உட்கான பிளேஸு. நீங்கள் பாருங்கள், மரம் சாவறதுலாம் ஈட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு குரூப் ஆட்டமாக திராட்டமான்னு போட்டுட்டு செமையாக வைப் பண்ணிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் இங்கே வந்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஸ்பீக்கர் கொண்டு வந்தால் பெஸ்ட்டுங்க. டேய், வெள்ளைக்கவியோட மோசமாக இருக்கிற இந்த இடம் ட்ரக்கிங்கில். வெள்ளைக்கவி பரவாயில்லடா, வெள்ளைக்கவியெல்லாம் கம்பேர் பண்ணாங்க. அது தங்கமான இடம். பாதையை பாருங்கள், அவ்வளோ கேவலமாக இருக்குது. இந்த பாதையில் தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த பாதைக்கெலாம் லேடிஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாய்ஸ் மட்டும் வாங்க. டேய் வாடா, வ்ளாக் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருக்கு தெரியல. ஆனால் வரிசையாக போயிட்டே தான் இருக்காங்க. ஒரு பெரிய குரூப்பே போயிட்டுருக்கோம். இது ஸ்ட்ரேஞ்ச். A few moments later. வாங்க, வாங்க, ஏங்க கூமாப்பட்டி வாங்க. ஏங்க கடை ஒரு தனி ஐலாண்டுங்க. ஏங்க தண்ணி குடிச்சு பாருங்க. ஏங்க தனி ஐலாண்டுங்க, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஏங்க தேர்மான் இருக்குது. ஏங்க கூமாப்பட்டி வாங்க. வாங்க. I love you. I love you. It's caught in the crossfire.